ஹாய் ஹலோ வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9ஓட டே 4 எப்படி போச்சுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷாக்கிங்கான தகவல் வெளியாயிருக்கு. பிக் பாஸ் வீட்டில் கண்டஸ்டன்ஸில் ஒருத்தங்க நந்தினி, எல்லாருக்குமே தெரியும். அவங்க இப்போ பிக் பாஸை விட்டு வாக் அவுட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. நேற்று எபிசோட்ல எண்டில் அவங்க நடந்துக்கிட்ட விதம், இன்னொன்று அவங்க அழுத விதம், அவங்க எல்லாரையுமே குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க வந்து தான் சிரிக்கிறேன். பிக் பாஸ் வீட்ல என்னைய எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு என்னைய கமெண்ட் பண்றாங்க. என்னால அத ஃபேஸ் பண்ண முடியல. நான் இதுக்கு மேல இங்க இருந்தா செத்து போயிருவேன். நான் வெளியில போய் எப்படி வேணாலும் நான் பொழச்சுக்கிறேன். எனக்கு இந்த கேம் வேணாம்னு சொல்லிட்டு கத்துறதோட நேத்து எபிசோட் முடிஞ்சது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிக் பாஸ்க்கு அன்ஃபிட்டான நெறைய ஆட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா வந்து மக்கள் வந்து குற்றச்சாட்ட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது இப்ப நிரூபணம் ஆயிருக்கு. வெறும் 4 நாள்ல ஒருத்தவங்களால இந்த கேம ஃபேஸ் பண்ண முடியலன்னா, அவங்க எந்த மென்டல் ஸ்ட்ரென்த்ல இருக்காங்கங்கிறத நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு பிக் பாஸ் வீட்ல இது முதல் டைம் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு திருநங்கை அவங்க வந்து பிக் பாஸ் வீட்ல 1 வீக்ல வாக் அவுட் ஆனாங்க. அப்புறம் மதுமிதா 1 வீக்ல வாக் அவுட் ஆனாங்க. இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி நேத்து எபிசோட்ஸ்ல என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்தது, என்னென்ன விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டது, யார் மேல மிஸ்டேக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நேற்றைய எபிசோட் வழக்கம் போல ஆரம்பிச்சது. ஆனா கமருதீன் அவர்களோட ஒரு சோம்பேறித்தனத்தினால நேத்து பிக் பாஸ் அவ்வளோ பெரிய கோபத்தை பட்டிருக்காரு. அது உண்மையா கோவப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஒருத்தங்க பிக் பாஸ் வீட்ல 20 பேர் இருக்காங்க. நீங்க இந்த கேமை ஒழுங்கா விளையாண்டாதான் உங்களுக்கு தண்ணிங்கிற பொழுது இவ்வளோ கேர்லெஸ்ஸா கமருதீன் அவர்களும் சபரி அவர்களும் இருந்திருக்கவே கூடாது. இன்னொன்னு ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீட்ல உள்ளவங்களும் அவங்க மேல மிஸ்டேக்குங்கிறத சொன்னாங்க, ஏத்துக்கிட்டாங்க, சாரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சுபிக்ஷா வந்து தன்னை இன்னும் முன்னிறுத்திக்கிறதுக்காண்டி, நாங்க போட்ட சண்டைனால தான் அண்ணங்க 2 பேரும் உள்ள இருந்தாங்க. அதனால நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க. அது டோட்டலி ஒரு ஃபேக்கான ஒரு விஷயமா தெரிஞ்சது. அத அவங்க அந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு அவசியமே இல்ல. பிக் பாஸ் வந்து சபரியையும், கமருதீனையும் வார்ன் பண்ணிட்டாரு. அவங்களும் சாரி கேட்டாங்க. அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சு அடுத்த கட்ட இடத்துக்கு போயிருந்திருக்கலாம். பட் அவங்க அந்த ஒரு விஷயத்த அந்த இடத்துல நடத்தினது ஒரு ஃபேக்கான ஒரு விஷயமா தெரியுது. எந்த இடத்துலயும் நம்ம தப்பா தெரிஞ்சிருவோமோங்கிற ஒரு பயத்துல சுபிக்ஷா இருக்க மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இது அவங்களோட கேம பயங்கரமா பாதிக்கும். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற அந்த ஸ்டோரி டெல்லிங் வழக்கம் போல பிரவீன் காந்தி அவர்கள் ஸ்டோரி சொல்லும் பொழுது, பார்வதி அவர்கள் நடந்து கொண்ட ஒரு விஷயம். ஒரு இடத்துல மோதல் ஆரம்பிச்சிருச்சுன்னா, அது கண்டினியூஸா தொடருங்கிறதுக்கு அந்த ஒரு விஷயம் ஒரு உதாரணம். பிரவீன் காந்தி தன்னை ஒரு சீனியர் டைரக்டரா இன்ன வரையும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் என்னைய அப்படிதான் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா பிக் பாஸ் வீட்ல அவர் ஒரு கண்டஸ்டன்ட்ஸ்ங்கிற போது எல்லா விஷயத்தையும் முடிஞ்ச அளவு இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு கடந்து போய் கேமை பிளே பண்றதுதான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, பிரவீன் அவர்கள் முதல் 2, 3 நாள் பயங்கர ஃபயரா இருந்தாரு. இப்ப லைட்டா குறைச்சிருக்காரு. அது அவரோட கேமுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமா தான் படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இன்ன வரையும் அந்த பிக் பாஸ் வீட்ல உள்ளவங்கள வேலை எப்படி வாங்குறதுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்ல. அப்புறம் வந்து இந்த வடை மேட்ரு இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருந்தது. இந்த வடைய நான் சாப்பிட போறேன், பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம். பிக் பாஸ் வீட்ல டாஸ்க்க குடுத்து இவங்கள ஏதாவது மோட்டிவேட் பண்ணி கேம ப்ளே பண்ண வைங்க. இல்லைன்னா சின்ன சின்ன சண்டைகள்லாம் பெரிய சண்டைங்கிற மாதிரியான ஒரு போர்வைக்குள்ள வச்சுக்கிட்டு, அதுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துரும். இதுக்கெல்லாம் வந்து எதுக்கு ரிவ்யூ பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துருங்கிறது தான் நம்மளோட கருத்து. அத தொடர்ந்து பிக் பாஸ் வீட்ல இன்னும் நெறைய பேர் விழிச்சிக்கவே ஆரம்பிக்கல. இது ஒரு கேமு. இதுல பயங்கரமா விளையாடணுங்கிற ஒரு ஃபோக்கஸ் யாருக்குமே இருக்க மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்ல சைலண்டா எல்லாருக்கும் ஆமாஞ்சாமி போட்டா இந்த டைம் வந்து பிக் பாஸ் டைட்டில யார் வேணாலும் வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். நம்ம அவர சொல்லியே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அங்க கொஞ்சமாவது கன்டென்ட் குடுக்குறவரு அவர் ஒரு ஆள் தான். ஸோ ஒரு சில பேர் இப்ப வந்து விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இவங்கெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுனால பிக் பாஸ் வீட்டுக்கு உண்டான மரியாதை போச்சு அப்படிங்கிறாங்க. அது எந்த பார்வையில பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுனால எந்த ஒரு வருத்தமோ, இதுவும் இல்ல. ஆனா இவ்வளோ Instagram இன்ஃப்ளூயன்சர் இதுக்குள்ள தேவையே இல்ல. நெறைய நல்ல டேலண்டான ஆட்கள உள்ள எடுத்து இன்னும் போட்டு இந்த கேம வேற மாதிரி மாத்திருந்திருக்கலாம். சென்சிபிளான கேம்ஸ விளையாடுற நெறைய பேர், நெறைய டேலண்டான பெர்சன் வெளில இருப்பாங்க. அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கலாம். இவங்க முழுக்க முழுக்க வந்து இந்த பிக் பாஸ டைட்டில் வின் பண்ணணுங்கிற நோக்கத்துல இந்த 20 பேருமே விளையாடல. எல்லாரோட நோக்கம் எவ்வளவு நாள் வேணா போகட்டும், அவ்வளவு நாள் டிராவல் ஆகி போவோம். நமக்கு ஒரு ரெவென்யூ கிடைக்கும்.
அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாங்கிற மைண்ட் செட்டோடயே இந்த 20 பேரும் கேம் விளையாடுற மாதிரி தோணுது. இதுல நான் இந்த டைட்டில் அடிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லைங்கிற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. போக போக தான் தெரியும் கேம் பிளே. எனக்கு என்னமோ இந்த டைம் வந்து ஒரு அன்ஃபிட்டான ஆளுக்கு தான் பிக் பாஸ் டைட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா யாருமே ஃபிட்டுங்கிற மாதிரி தெரில. அவங்கெல்லாம் ஃபிட்டா இல்லாதனால தான் திவாகர் அவர்கள் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி நமக்கு தோணுது. அவரோட அந்த நடிப்பு அரக்கன் அவரை நடிப்பை வச்சே ட்ரிகர் பண்ணி கலாய்ச்சாங்க. கமருதீன் அவர்கள் பண்ணாரு. மனுஷன் உடஞ்சிட்டாரு தான், இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா பதிலடியா பிக் பாஸ் டீம் ஒரு சம்பவம் பண்ணாங்க. அடுத்த நாள் அவரை வச்சே எல்லாருக்கும் ஆக்டிங் சொல்லி கொடுத்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவரை எப்படி கோமாளித்தனமா எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்களோ அதே மாதிரி மத்த கண்டஸ்டன்ஸையும் கோமாளித்தனம் பண்ண வச்சதுதான் நேத்தே பிக் பாஸ்ல ஒரு ஃபயரான மொமெண்டா இருந்தது. அப்புறம் அந்த டாஸ்க்கு, துணி துவைக்கிற டாஸ்க்கு, எனக்கு தெரிஞ்சு இவங்கள்ட்ட நேத்தே நான் ரிவ்யூல சொல்லியிருந்தேன். இவங்கள்ட்ட கேம்ல ஒரு டிசிப்ளின் இல்ல. கச்சாமுச்சா கச்சாமுச்சான்னு குமிஞ்சிடுறாங்க ஒரு இடத்துல. ஒருத்தர் வந்து அவங்க கேம் அவங்க விளையாட மாட்டேங்கிறாங்க. பின்னாடி 1000 பேர் அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்கள்ட்ட ஒரு டிசிப்ளினே இல்லைங்கிற ஒரு விஷயத்த நேத்து அந்த பால் பொங்குற டாஸ்க்லயும் நான் சொல்லியிருந்தேன். அதே தான் இன்னைக்கு அந்த பேண்ட் துவைக்கிற டாஸ்க்லயும் நடந்திருக்கு. எனக்கு என்னமோ கேப்டன தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயமே ரொம்ப மொக்கையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொன்னு, இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க என்ன லட்சணத்துல கேம் விளையாண்டுருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் என்னென்ன கொஸ்டினை வச்சு இந்த கேமை பார்க்க போறாரு, அவங்களை எப்படி ரோஸ் பண்ண போறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதை தாண்டி அன்அபிஷியல் ஓட் அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி அவர்கள் தான் கடைசி லிஸ்ட்ல இருக்காரு. கண்டிப்பா அவர் வெளில போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அகோரி கலையரசன் வெளில போவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளயும் இருந்தாலும் இப்பதான் லைட்டா ஒரு கேமுக்குள்ள வந்திருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஃபயர்ல அவர் கேம் விளையாண்டாருன்னா, இந்த லெவல்ல கேம் விளையாண்டாருன்னா நெக்ஸ்ட் வீக் கூட அவர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முந்தின வீக்ல வந்து வேணா வயசான ஆளு அந்த யங்ஸ்டர் கூட ஒருத்தர் போட்டி போட முடியல, கண்டென்ட் கொடுக்க முடியலங்கிறதுக்காண்டி பிரவீன் காந்தி அவர்கள் வெளில போகலாம். ஆனா அதுக்கு அடுத்த வாரம் மத்த கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் வெளியில போறதுக்கு இந்த வாரம் வெளியில போனா இவங்க வெளியில போயிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ற மாதிரி இந்த 20 கண்டஸ்டன்ஸுமே இல்லை. இந்த வாரம் யாரு வெளில போனாலும் போகட்டும்பா, எப்படியும் ஒரு ஆள் போய் தானே ஆகணும், இவங்க அவ்வளவு ஒண்ணும் விளையாடலைங்கிற மாதிரி தான் அந்த 20 பேருமே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துல பார்வதி கொஞ்சம் தெரிஞ்சாங்க, வெளியில தெரிஞ்சாங்க. திவாகர் கொஞ்சம் வெளில தெரிஞ்சாரு. முதல் 3 நாள் பிரவீன் தெரிஞ்சாரு. அவ்வளவுதானே தவிர அதை தாண்டி வேற யாருமே தெரியல. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நேத்து எபிசோட்ல சொன்ன விஷயம் தான் இந்த டைமும் சொல்றேன். இந்த டைம் விஜய் சேதுபதி ரொம்ப கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஃபேக் அலிகேஷன் யாரு மேலேயும் யாரும் வைக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த நோட் பண்ணி சொல்லணும். கெமிய வார்ன் பண்ணணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. திவாகர் மேல 1000 விமர்சனம் இருக்கலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கண்டஸ்டன்ஸ் ஒரு தப்பான ஃபேக்கான ஒரு அலிகேஷன் வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஏன்னா அங்கே திவாகரை குறை சொல்ற அளவுக்கு மத்த யாரும் ஒழுங்கா கேம் பிளே பண்ணல. எல்லாருமே தன்னோட கெரியர்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கான பிளானை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கும் போது நீங்க கேம்ல போக்கஸ் பண்ணணுமே தவிர ஒருத்தர் அன்ஃபிட்டு தகுதியே இல்லாத ஆள உள்ள இறக்கிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரே குறை சொல்லிட்டு எவ்வளவு நாள் இருப்பீங்க? உங்க கேமை நீங்க விளையாடணும்ல. அந்த ஒரு ஸ்பேஸ பிக் பாஸ் வீட்டுல உள்ள யாருமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு, இந்த தண்ணி விஷயத்துல பிக் பாஸ் கொஞ்சம் கராராவே இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. திரும்ப வந்து ஃபீல் பண்ணி தண்ணி கொடுத்தது, வார்ன் பண்ணது, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போகணும் இந்த கேமை. இதே லெவல்ல மெயின்டைன் பண்ணி இருந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க போட்ட கண்டஸ்டன்ஸ் யாருமே மக்களுக்கு விருப்பம் இல்லாத ஆட்கள், இவங்கெல்லாம் அன்ஃபிட்டு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில நிறைய ட்ரோல்ஸ் வந்துகிட்டு இருக்கும் பொழுது கேம்லயாவது ஒரு ஃபயரை கொடுத்துருந்தீங்கன்னா இந்த சீசன் ஒரு சூப்பரான ஒரு சீசனா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு, கமருதீன், சபரி, அப்புறம் ஆதிரை, திடீர்னு ஆதிரைக்கு சோசியல் மீடியால பயங்கர ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் அந்த அளவுக்கு வீக் ஆயிடுச்சா இல்ல வந்து ஆதிரை அந்த அளவுக்கு மாசா இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அவங்களோட எபிசோட்ஸும் பார்த்தேன், அவங்களோட சீக்வன்ஸும் பார்த்தேன். ஓகே, அவங்க ஒரு சில இடங்கள்ல வாய்ஸ் அவுட் பண்றாங்க, இன்னும் பெருசா பண்ணல. ஆனா ஃபயர் விடுற அளவுக்கு அவங்க ஒண்ணுமே பண்ணலையேங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் வரையும் பிக் பாஸ்ல ஒரு மாசான சீக்வன்ஸ் எதுவும் இந்த வாரத்துல நடக்கல. விஜய் சேதுபதி அந்த 20 கண்டஸ்டன்ஸையும் டார்கெட் பண்ணி நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுப்பாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பிக் பாஸ் வீட்ல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜய் சேதுபதி என்ன பேச போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் பிக் பாஸ் வீட்ல இந்த வாரம் நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை தாண்டி ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வேற இருக்காங்க. யார் யாரெல்லாம் இறங்க போறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் கொஞ்சம் ஃபேமான ஆட்கள் யாருமே இந்த டைம் ஒயில்ட் கார்டு என்ட்ரியில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆல்ரெடி இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை நிறைய பேர் வந்து ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கூட நம்ம கம்பீட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பாங்க. இல்லைன்னா இந்த சீசன் வேணாம், நெக்ஸ்ட் சீசன் பார்த்துக்கலாம்,
இது பெருசா போய் ரீச் ஆகாதுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே உருவாயிருக்கலாம். பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். பட் நேத்து நடந்த விஷயங்கள் இவ்வளவுதான். இதை தாண்டி வேற எதையுமே எனக்கு பெருசா சொல்ல தோணல. ஃபைட்டும் இன்னும் ஆரம்பிக்கல. அப்படி ஃபைட்டுன்னு ஒண்ணு வந்தா அது பார்வதி, திவாகர் இவங்க 2 பேர்கிட்ட தான் மத்த கண்டஸ்டன்ட்ஸ் சண்டை போடுறாங்களே தவிர, அவங்களுக்குள்ள ஒரு சேஃப் ஜோன்லயும் ஒரு கேங்காவும் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நந்தினி அவங்க வாக் அவுட் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. வேற வழியே இல்ல. இந்த பிக் பாஸ் கேம்ல இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணல. இதையே உங்களால ஃபேஸ் பண்ண முடியலங்கிறபோது, அவங்கனால ஃபுல்லா இந்த சீசன் டிராவல் பண்ண முடியாது. நேத்தே அவங்க ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னால 30 நாளைக்கு மேல இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த லெவல் கான்ஃபிடென்ட்ல தான் அவங்க இருக்காங்க. அதனால அவங்க வெளியில போனதுல ஒரு படுற மாதிரியான ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பார்ப்போம் வெயிட் பண்ணி யார் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளில போறாங்க. பிக் பாஸ் வீட்ல நடந்த இந்த வார இன்சிடென்ட்ஸ வச்சு எந்த அளவுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ரோஸ்ட் பண்றாருங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.